இப்போ யாரெல்லாம் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட் வந்திருக்கீங்களோ, இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஒன் ஸ்டெப் போகிறீங்கன்றதுக்காக அப்படி சொன்னேன் ஆக்சுவலி. ஸோ ஆல் ஆஃப் யூ ஆர் செலக்டட் டு கோ டு த நெக்ஸ்ட் ரவுண்ட். முன்னாடி உங்களை வர சொன்னதுனால ப்ளீஸ் மனக்கோட்டை கட்டிடாதீங்க. பின்னாடி நிற்கிற ஆல் தி அதர்ஸ் ஆர் செலக்டட். மெல்லிசை மன்னருக்கும் இசை ஞானிக்கும் அறிமுகமோ விளம்பரமோ தேவையில்லைதான். இருப்பினும் நவநாகரீக இசையில் அதிகம் உழலும் இந்த இளைஞர்களுக்கு இந்த இரு இசை மேதைகளின் சில முத்துக்களை அறிமுகப்படுத்தியதில் பெருமை கொள்கிறோம். ராஜா சார் மியூசிக்லேருந்து பாடணும், அவங்க கம்போசிஷன்ஸ்லேருந்து, எம்எஸ்வி சார் அவரோட கம்போசிஷன்ஸ்லேருந்து பாடணும் அப்படிங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக. நம்ம ஃபஸ்ட்டெல்லாம் ஓப்பன் சாய்ஸில் இருந்தது, செகண்ட் இதுதான் பாடணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சு. சென்ற வாரமே பாதி முடித்துவிட்டு முடிவுக்காக காத்திருக்கும் சுபாஷினி ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குமா, ரொம்ப மாற்றி பாடிட்டீங்க. ஸ்வாகதா முத்தே என் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா. மேலே ஹை நோட்ஸ் உங்களுக்கு நல்லா ஓப்பனாக வால்யூம் நல்லா வருது. பட் கீழே வந்து கீழே அதே படித்து ரொம்ப டல்லாக போய் ரொம்ப இன்ஃபேக்ட் இட் ஷுட் பி ஆப்போசிட். பவானி இட் இஸ் ஃபேர்லி குட். ஓகே. நான்சி இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் பீஸில் இட்ஸ் பெட்டர் டு ஆல்வேஸ் ஸ்டிக். அவங்க என்ன பாடியிருக்காங்களோ அதே நம்ம பாடினா we can impress. இவர்களுடன் இணையப் போகும் ஷரண்யா, காம்யா மற்றும் காயத்ரி. I've got the list of MSV sir. My choices are மல்லிகை என் மன்னன் மயங்கும் and பூமாலையில் ஒரு மல்லிகை. மல்லிகை பாடுங்க, பி ஈஸி, ஃபீமேல் சோலோ. நல்ல செலெக்ஷன்மா, நல்ல சாங், ஓரளவுக்கு நல்லா வந்துட்டீங்க. யூ ப்ராட் இன் த பிகாஸ் ஒரிஜினல்ஸ் வரல, சில சங்கதிகள் வேறுபாடு நிறைய இருந்தது. பட் கூட்டி கழித்து பார்த்தா இட் இஸ் ஓகே. எனக்கு எம்எஸ்வி சாரோட காம்போசிஷன்ஸ் வந்திருக்கு. என்னோட செலெக்ஷன் வந்து நாலாம் திருநாளாம் ஒரு நாள் யாரோ. சரி, நாலாம் பாடுங்க. சாரி, எப்போ நீங்களாம் சரியா சங்கீதம் படிச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷம் படிச்சிருக்கீங்க? குறைஞ்சது 7 years. என்னம்மா, அதை கேட்டு கவனமாக படிக்க வேணாமா? அற்புதமான இடமே இந்த பாட்டு கம்போசிஷனில் இந்த ஹம்மிங்கை எடக்கா ஒரு இடத்துல முடிச்சு சமத்தில் வந்து நாலாம் திருநாளாம் பாடுறது. திரும்ப பாடுறீங்களா? ஹம்மிங் மட்டும் அது மட்டும் பாடுங்க. சமத்துல வராது அந்த இது, கடைசியில் நீங்க பாடுறீங்களே அது சமத்துல வராது, தள்ளி வந்து சமத்துல முடியும். பரவாயில்ல, ஒடுக்க. காமியா, ஒரு சந்தோஷமான பாட்டை இவ்வளோ துக்கமாக பாட முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன்னா ப்ரேயர் சாங் மாதிரி பாடிட்டீங்க. எனக்கு இளையராஜா சார் கம்போசிஷன்ஸ் வந்திருக்கு. என்னோட சாங் செலெக்ஷன்ஸ் வந்துட்டு இசையில் தொடங்குதம்மா ஹேராம் படத்துலேருந்து, அப்புறம் பாட சொல்லி அழகி படத்துலேருந்து. இந்த ஃபர்ஸ்ட் சாங் சொன்னீங்க இல்லையா, இசையில் தொடங்குதம்மா, அந்த பாட்டை நீங்கள் சொன்னாலே எனக்கு முதல்ல வர டயலாக் ஞாபகம் வரணும். மிஸ்டர் ஜேம்ஸ் சொன்னது தான். இது ஆட்டோமேட்டிக்காக நீங்களே தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி, ஒழுங்காக பாடலைன்னா அப்படின்னு. அது ஏன் தெரியுமா? நீங்கள் தப்பாக பாடினீங்கன்னா உங்களோட சிம்பிள் சாங் நல்லா பாடினவங்க வந்து பெட்டர் ஆகிடுவாங்க அந்த நேரத்தில். பாடுறீங்களா? பாடுறேன். இந்த ஸ்ருதி பாருமா, கான்சென்ட்ரேட்.
பியூட்டிஃபுல். அதாவது வாட் ஐ லைக் உன்னோட ஆட்டிடியூடில் யூ டுக் அப் த சேலஞ்ச். முரட்டு காளைன்னு சொல்லுவாங்களே, இன்றைக்கி பெண் ரூபத்தில் பார்க்குறேன். சார் அவங்களே டவுட்டில் இருக்காங்க இப்போது. முதல்ல அவர் திப்பு என்ன சொன்னார், இந்த சாங் எடுக்கிறது தற்கொலைக்கு சமானம். அதாவது சரியாக இது நம்ம நினச்ச மாதிரி பண்ண முடியலன்னா இட்ஸ் ஈக்குவல் டு அ சூசைட். தட்ஸ் வாட் இட் மீன்ஸ். ஆனால் அதை சேலஞ்ச் எடுத்து சார் நான் அது பாடுறேன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எனக்கெல்லாம் ஐ ஹேட் மை டவுட்டட் ஃபியர்ஸ். But when you proved it, really hats off to you as a girl, as a woman, I'll say. Excellent. Fantastic. Super. பவானி முன்னாடி வாங்க. நான்சி முன்னாடி வாங்க. இப்போ உங்கள் 2 பேரில் ஒருத்தர் வந்து எலிமினேட்டட். பவானி உங்களை எடுக்கலாம் ஃபஸ்ட்டு. நீங்கள் எப்படி பாடினீங்கன்னு நினைக்கிறீங்க? Did you do your best? Tell me honestly. எஸ் மேம், ஐ sang well, பட் பெஸ்ட்னா அது வந்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு தெரியும் என்னோட பெஸ்ட் எப்படி இருக்கும். So you can do even more better, இல்லையா? Yeah, I can do it best. You can do even more better than what you performed today. Yeah, even more இல்லையா? better. Yeah, நிஜமா. So what your heart says is நீங்கள் இன்னைக்கு ஓரளவு ஆவரேஜாக பண்ணியிருக்கீங்க. எஸ் மேம். நான்சி நீங்கள் என்னோட பெஸ்ட் இது இல்லை. கரெக்ட். நீங்களும் வந்து உங்களுக்கு நிறைய ஃப்ளாஸ் இருந்தது. ரொம்ப ஹை பிட்ச் எடுத்தீங்க, கரெக்டாக. அந்த ரொம்ப ஹையர் ஆக்டேவ்ஸாக ரொம்ப சஃபர் பண்ணீங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மி ஸ்ருதியில் நீங்கள் இன்னும் நல்லா பாடியிருக்கலாம் ஆக்சுவலாக, இல்லையா? பட் த டெஸ்டினி ஆர் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் யூ. ஸோ யூ ஆர் செலக்டட். ஸ்வாகதா முன்னாடி வாங்க. ஸ்வாகதா, யூ காட் அ வண்டர்ஃபுல் வாய்ஸ். தேங்க்யூ மேம். எனக்கு என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் வாய்ஸ். தேங்க்யூ மேம். அது ஏன்னு தெரில, ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ மேம். ஸோ யூ கீப் இட் அப். யூ ஆர் செலக்டட். ஷரண்யா, எஸ் மேம். காம்யா அண்ட் காயத்ரி, உங்களில் வந்து ஒருத்தர் எலிமினேட் ஆகிறீங்க. ஓகே ஷரண்யா, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? I have not done my best because my voice is not cooperated with me because of sore throat. Okay. But I definitely can do better than this. Yeah, but உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நான் நினச்சேன். It was the song which you selected and I enjoyed also what you sang. But குறைகளும் இருந்தது இல்லையா? That which you know yourself. காம்யா, where do you stand? Do you have the chance of getting selected or maybe today is not your day? இன்னைக்கு என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐ won't be selected. Oh, you're too honest actually. I like it. But நீங்கள் சொன்ன மாதிரி you are the one who is not selected in these 3. And Gayatri, I just want to make a mention here. நீங்கள் வந்து ஒரு டஃப் சாங் எடுத்தீங்க, அதான் பாடுவேன்னு சொல்லி அது பாடினீங்க. நீங்கள் அதை பர்ஃபெக்டாக பாடினீங்களா? ஆக்சுவலாக அந்த பாட்டோட ஃபீல் இருந்ததா? நீங்கள் அகாரம்லாம் நல்லா பாடினீங்க, ஓகே ஃபைன். பட் அந்த பாட்டோட ஃபீல், சில பேர் சொன்னாங்க இந்த மேல் சாங் அப்படின்னு. அது ரைட், நீங்கள் இனிமேல் மேல் சாங் எடுக்காதீங்க. இட்ஸ் அ ரிஸ்க். ஓகே மேம். பிகாஸ் யூ கேன் நெவர் பிரிங் அவுட் த ஃபீல் ஆஃப் வாட் த சிங்கர் ஹஸ் சாங். இல்லை நேச்சுரலாக இல்லை, ஒரு மேல் ஃபீமேலுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக. ஸோ யூ ஷுட் டேக் அ சாங் which will suit your voice. I think you got more bass voice. And அடுத்த லெவலில் வந்து நீங்கள் பாடுற பாட்டை நல்லா பாடுங்க. நல்ல பாட்டை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பட் எல்லாரும் சொன்னதால தான் நீங்கள் செலக்ட் ஆனீங்க. ஆக்சுவலாக என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து யூ டுக், இட்ஸ் நாட் நெசசரி டு டேக் அ காம்ப்ளிகேட்டட் சாங் அட் ஆல். த வே யூ ப்ரெசென்ட் த சாங் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து ராஜா சாரோட சிட்டு கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ ஐல் சிங் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். நவீன் ராஜ், நீ வந்து 80s என்னென்ன சாங்ஸ் ரெடியாக இருக்க? உன்னோட சாய்ஸ் ஆஃப் சாங்ஸ் என்ன? ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், ராஜராஜ சோழன் நான். ஓகே. அப்புறம் பல பாடல். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாடுறீங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி.
தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி ஏன் கண்மணி ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி ஏன் கண்மணி. ஏய் சூப்பரா சூப்பர். நீங்கள் பாடின நிறைய மிஸ்டேக்ஸ் இருந்தது சரணத்தில். பிச்சிங் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தது சில இடத்துல. பட் அதான் ஏதோ ஒரு வாய்ஸில் ஏதோ ஒரு மேஜிக் இருக்கானா, அந்த இமோஷன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி வேறு பாடுறியா நீ. அது தட் ஆட்ஸ் அப் சம்திங் டு த மெலடி. பட் சூப்பர் நவீன். தேங்க்யூ சார். நவீன், இது கேஜே யேசுதாஸ் வந்து ஒரு 18 வயசில் பாடிதான் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மெல்லிசா. இது ரீமிக்ஸ் வெர்ஷன் சொல்கிறீங்களா? நல்லா பாடினப்பா. ஆக்சுவலாக மைக்கு யாராவது பிடிச்சிருந்தா இன்னும் இதோட பெட்டராக பாடிருப்பாரு ஆக்சுவலாக. இல்லை நவீன்? நவீன், நீ சங்கீதம் படிச்சிருக்கியா? எதுவும் இல்லை சார், நான் படித்ததே இல்லை. படித்ததில்லை. நான் ஐ யூஸ் டு லேர்ன் சம்திங் லைக் தியரி புக்ஸ் வாங்கி படித்து ராகாஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி ராஜா சாரோட பாட்டு எனக்கு பாட்டு அதெல்லாம் படித்து பார்த்து கடவுளை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தா நான் கேட்கணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வச்சுருக்கேன். அதில் இது ஒன்று. சொல்லுங்கள் சார். அதாவது சங்கீதமே நீ படிச்சிக்கல, இயற்கையாக கொடுத்த ஞானம்னா கடவுள் கொடுத்த ஞானம் தான். உனக்கு ஸ்ருதி கொடுத்தா அதில் எடுத்து பாடவே தெரியல, ஆனால் சரளத்தில் அனாயாசமாக சங்கதி மட்டும் வருது. ஏன் கடவுள் இந்த பாரபட்சமாக இருக்காருன்னு நான் நிச்சயமாக அவர்கிட்ட ஒரு நாள் கேட்க போகிறேன். என்ன சங்கதிகள் விழுது, ஆனால் உனக்கு ஒன்றுமே அடிப்படையில் உனக்கு பயிற்சி இல்லை, தேர்ச்சி இல்லை. பாப்பா அவர்கிட்ட கேட்டு நான் உனக்கு சொல்கிறேன் ஒரு நாள். எக்ஸலண்ட். ராஜா சாரோட சீட் வந்திருக்கு. ராஜா ஃபஸ்ட்டு சாங் வந்து நீலவான ஓடையில், செகண்ட் வந்து ஆதலின் தீபம் ஒன்று, தேர்டு சங்கீத மேகம். 3. உங்களுக்கு எந்த பாட்டு பாடணும்னு தோணுதோ பாடுங்க. காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், கூடலில் வந்த சொந்தம் கூடலில் வந்த இன்பம் மயக்கமென்ன காதல் வாழ, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில், காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில். இது 3ஆவது 2. 3 பாடுவான்னு தெரியுது. 3 பெட்டராக பாடுவான். ஆமாம் ஆமாம், 3 நிச்சயமாக பெட்டராக பாடுவான். அந்த 3 கொடுங்க. சரணத்தில் தானினா அது மட்டும் பாட. அன்பிலே வாழும் நெஞ்சில் ஆயிரம் பாடலே, ஒன்றுதான் எண்ணம் என்றால் உறவுதான் ஆகமே, அன்பே இன்பம் சொல்லவா காதலின். தேங்க்யூ அஸ்வின் குமார். சூப்பர். ஓ பியூட்டிஃபுல். அந்த நீங்கள் ஃபஸ்ட்டு அப்போ பாடினதில் வந்து அந்த எண்ட்ஸ் மட்டும் வரல, நல்லா இருக்கு. சூப்பர். அஸ்வின் பாடும்போது மனசு அப்படியே கணக்குதுரா, பயங்கரமாக ரொம்ப அழகாக இன்வால்வ் பண்ணி என்ஜாய் பண்ணி அலட்டாமல் மியூசிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாம் சுத்தமாக பாடுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ பாடுறது போகிறோம் இல்லையா? அந்த நீங்கள் சொல்லி 2 பேருமே இந்த பேர் ரொம்ப பிரமாதமாக பாடுனீங்க. கேன் வி ஸ்பாட் செலக்ட்? we can. ஹூரே! எங்க 2 பேருமே ஸ்பாட் செலக்டடா, எங்க ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. Thank you. வெல் டன் நவீன் ராஜ் and well done அஸ்வின் குமார். இவங்களோட கோஆப்ரேஷன் இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கக்கிட்டே கொடுக்குற அவங்களோட அன்பு வேறு எதுவும் இணையாக எதுவும் என்னால் சொல்ல முடியாது. மியூசிக் கற்றுக்காத இவ்வளோ பாடுந்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் கேட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறதுன்னு புரியல எனக்கு. எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்கிறேன். நவீன் வின் பண்ணுறது. தேங்க்யூ நவீன். இன்னைக்கு ஸ்மார்ட் செலக்ட் ஆகும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் அம்மா அங்கே கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்கா. இவனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வர்றதுக்கு ஜெயா டிவிக்கும் மற்ற எல்லாருக்கும் நாங்கள் என்னோட நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். இந்த இன்ப அதிர்ச்சியை தொடர செய்வார்களா வினோத் மற்றும் கிரண்? எனக்கு இளையராஜா வந்திருக்கு. இளையராஜா சாரோட பாட்டு நான் சார். இளையராஜா சாரோட பாட்டு வந்திருக்கு. ஜுரம் வந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறீங்களா? இளையராஜா வந்திருக்கு. இளையராஜா சாரோட பாட்டு பாடுறேன். ஓகே. பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா இதயம் படத்துலேருந்து பாடுறேன். இல்லை ஆப்ஷன்ஸ் தான் கொடுங்க, வேறு ஏதாவது சாங்.
நிலாவே வாச மௌனராகம். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா. ஓகே மேம். சரணத்திலிருந்து பாடலாம். எப்படி வேணா பாடு, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக பாடுங்க. ஆராத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த நெஞ்சும், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலோ. கம்ப்ளீட்டாக ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்ததுப்பா. த்ரூ அவுட் த சாங் ஸ்கேலில் உங்கள் பிச்சிங் ரொம்ப ஒரு மாத்திரை கம்மியாகவே போயிட்டுருக்கு. அது அதனால் இந்த பாட்டோட அழகு போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் அண்ட் தென் நெக்ஸ்ட் இஸ் தமிழ். ரொம்ப ஹேஸியாக இருக்குது கேட்குறதுக்கு. ராஜா சாரோட லாட் கிடச்சிருச்சு. சாங்ஸ் வந்து பனி விழும் மலர்வனம், கண்ணை கலைமானே, தென்றல் வந்து என்னை தொடும். தென்றல் வந்து என்னை தொடும் பாடுங்க. தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தம் விடும், பகலே போய்விடு, இரவே பாய்கொடு, நிலவே பன்னீரை தூவி ஓய்விடு, தென்றல் வந்து என்னை தொடும், ஆஹா சத்தம் இன்றி முத்தமிடும், தூறல் போடும் இந்நேரம் தோளில் சாய்ந்தால் போதும், சாரல் போடும் சங்கீதம் கால்கள் தாளம் போடும், தெரிந்த பிறகு திரைகள் எதற்கு, நனைந்த பிறகு நாணம் எதற்கு, மாறில் சாயும் போது நிலவே 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 பாடுறீங்க நீங்கள் நரதா நிலவே. இல்லை அது டியூன் ஆகிடுச்சு உங்களுக்கு மைண்டில். அது மட்டும் தான் சின்ன ஒரு ப்ராப்ளம். பட் மேலே கொஞ்சம் பிச்சிங் ப்ராப்ளம் இருந்தது. அதில் சின்ன குழந்தை பாடின மாதிரி இருந்தது. ரொம்ப நீங்கள் வாய்ஸ் ரொம்ப அடக்கிட்டீங்க, உள்ளே அடக்கிட்டீங்க, த்ரோவே இல்லை. ரொம்ப உள்ளுக்குள்ளேயே பாடின மாதிரி இருக்குது. ரொம்ப ஃபீபிளாக பாடிட்டீங்க. கிரண், உன்னோட பெர்ஃபார்மிங் எபிலிட்டி உனக்கு இருக்குது. அதாவது சங்கதிகள்லாம் பேசக்கூடிய தொண்டை தான் குரல். ஆனால் லேர்னிங் எபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஒரிஜினல் ரெக்கார்டில் கம்போசரோட அந்த இமேஜினேஷனை பாடியிருக்க சிங்கர்ஸோட அந்த நியூஅன்சஸை பிடிக்கணும் கரெக்டாக. அந்த சங்கதிகள்லாம் மிஸ் பண்ணிட்டு நீ ஒன்று இமேஜின் பண்ணிட்டு பாடுற பற்றியா, தட்ஸ் வேர் யூ ஆர் மேக்கிங் எ மிஸ்டேக். ஸோ பாட்டை நல்லா திரும்ப திரும்ப கேளு, அந்த சங்கதிகளை மனப்பாடம் பண்ணிவிட்டு நீ ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பெர்ஃபார்ம் பண்ணு. ஓகே, சில ரொம்ப அழகான நியூஅன்சஸ்லாம் நீ மிஸ் பண்ணிவிட்டு உன்னோட சொந்த சங்கதிகள் பாடுற, அது கூட அவ்வளோ சரியாக விழுகலை. சிவ அர்ச்சனா மற்றும் ஐஸ்வர்யா. எனக்கு வந்து இளையராஜா சார் சிட்டில் வந்திருக்கு. நான் செலக்ட் பண்ணியிருக்கிற சாங் வந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன் அண்ட் இந்த மான் உந்தன் சொந்தமான். இந்த மான் பாடுங்க. உன்மணிமே. ஏன்னா அந்த சாங்கோட இது கன்வே ஆகலை. ஏன்னா அந்த அந்த ஏன்னா எங்களுக்கு அந்த பிஜிஎம் கூட எங்களுக்கு காது கேட்குது. அந்த மெலடி வந்து கரெக்டாக அந்த உள்ளே வரல. அது அந்த லைன் மட்டும் பாடுறீங்களா? இந்த மான் நாத்ததா நாத்தா அங்கே இருக்கு. இந்த மான் உந்தன் சொந்த மான் பக்கம் வந்துதான் சிந்து பாடும் பாடும் பாடும். எல்லாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு. அந்த ரொம்ப எதிர்பார்த்து அந்த சங்கதி போட்டிங்க சரணத்தில், அதில் தான் கொஞ்சம் வழுக்கி போச்சு. Can I try ma'am? Can I try? என்னம்மா ட்ரை பண்ணலாமா இன்னொரு வாட்டி? இல்லை அது பரவாயில்ல. ஓவரால் we can gauge ஜட்ஜ் பண்ணலாம். எல்லாம் நல்லா வந்தது. அந்த அதில் தான் கொஞ்சம் வழுக்கிடுச்சு. எனக்கு இளையராஜா சாரோட சிட் கிடச்சிருக்கு.
நான் செலக்ட் பண்ண சாங்ஸ் வந்து பூவே பூச்சுடுவா, மாலையில் யாரோ, அப்புறம் காற்றில் எந்தன் கீதம். பூவே பூச்சுடுவா பாடுங்க. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை பார்ப்பேன். கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது. ஜீவனாளங்கள் ஓயும் முன்னே நீயும் நீயாக வந்தாய். இந்த கண்ணீர் சோகம். ஒரு சுதி கீழே பாடி ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ். நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு தோணுது, அதெல்லாம் திருப்பி ஒருத்தர் கேட்குறேன். இந்த ஒரே ஒரு சுதி கீழே பண்ணி பார்க்கலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன். கண்களும் தேய்ந்தது, ஜீவனும் ஓய்ந்தது. ஜீவனாளங்கள் ஓயும் முன்னே நீயும் நீயாக வந்தாய். ஐஸ்வர்யா பார்த்தீங்களா, அவங்க சேஞ்ச் தெரிந்தா இல்லையா? நீங்கள் அப்போ பாடினதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? இட் வாஸ் குட், பட் யூ நீட் சம் மோர் ட்ரைனிங் ஐஸ்வர்யா. எல்லாம் இருக்குது, பட் ஒரு மாதிரி ராவாக இருக்குது. வித்தியாசமான பாடல் தேர்வுடன் மாதங்கி, வித்தியாசமான குரல் அமைப்புடன் மதுவிதா மேடையில் நடுவர்களை சந்திக்கும் நேரம் இது. எனக்கு வந்திருக்கிற ஆப்ஷன் வந்து எம்எஸ்வி சார். பாட்டு வந்து ஆடு வரலாம், இன்று வந்த இந்த மயக்கம், அண்ட் உறவு என்றொரு சொல்லியிருந்தாள். இன்று வந்த இந்த மயக்கம் பாடுங்க. மாதங்கி என் மனதை திருடி விட்டாய். என் லைஃப்பில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ் ஆஃப் மிஸ்ஸஸ் பி சுஷிலாமா. அவங்க ரொம்ப ஒரு லைவ்லி அந்த சாங்கை பாடியிருப்பாங்க. இவங்களும் அந்த சாங் பாடினாங்கன்னு எல்லாம் அந்த ஜென்ரேஷனில் ஆச்சரியப்பட்டாங்க. இந்த சாங் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னுடைய அக்கா. வீட்டில் ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பழைய சாங்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த பாட்டெல்லாம் கேட்டு பாருன்னு. ஐ ரியலி லைக் வாட் யூ டிட். ரொம்ப அழகாக பாடின மாதங்கி. அஸ் ஜேம்ஸ் செட், மணி மாதிரி ஒரு பாட்டு. சுஷீலாமா அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்விங்கோட, ஒரு கம்ப்ளீட் சாங்கில் இந்த ஒரு ஸ்விங் இருக்கும். யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட்மா. எனக்கு இளையராஜா சிட் கிடச்சிருக்கு. அண்ட் நான் செலக்ட் பண்ண சாங்ஸ் வந்து ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், அப்புறம் கண்ணன் வந்து பாடுகின்றான். கொஞ்சம் மரியாதை தரலாம் இல்லையா? அவங்கலாம் எவ்வளோ பெரிய லெஜெண்ட்ஸ் இல்லையா? இளையராஜா இன்னும் பக்கத்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இளையராஜாவோட பாட்டு இருக்கு, எம்எஸ்சியோட பாட்டு இருக்கு. அது ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் a good thing. I've got இளையராஜா சார் சிட். Good. ஏதேதோ பாடுறீங்களா? ஏதேதோ ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன், உன் கையில் என்னை கொடுத்தேன். நீதானே புன்னகை மன்னன், உன் ராணி நானே. பண் பாடும் பாடகன் நீயே, உன் ராகம் நானே. ஏதேதோ எண்ணம் வளர்த்தேன். மதுமிதா, சித்ரா பாடின ரொம்ப அழகான பாட்டு. பட் ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் ஏபிள் டு மச் ஜஸ்டிஸ் உங்களால் பண்ண முடியலம்மா. ஆன் த ஹோல் இட் வாஸ் நாட் பேட், பட் யூ குட் நாட் டெலிவர் த நிஜம். அதில் நம்ம என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்த டானிக் இருக்கலை. ஜோதிலிங்கம் மற்றும் அரவிந்த். ப்ராக்டிஸ் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. கார்த்தாலேருந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். வேர்வெல்லாம் கொட்டுது. ஸோ எனிவே விஷிங் ஆல் த கண்டெஸ்டன்ஸ் குட் லக். ஸோ தேங்க்யூ. நான் வி ஜோதிலிங்கம். எனக்கு எம்எஸ்வி சாரோட சிட் கிடச்சிருக்கு. நான் சூஸ் பண்ணியிருக்க பாட்டு கண்ணன் வந்தான், அப்புறம் செந்தமிழ் தேன்மொழியா. நீங்கள் கண்ணன் வந்தான் பாடுறீங்களா? யா ஷூர். ஜோதிலிங்கம், எஸ் மேம். இந்த சாங் வந்து ஒரிஜினலாக பாடினது யார்? சீர்காழி சார். ஓகே. அவரோட வாய்ஸோட டெப்த் உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி. நீங்கள் ஏன் ரொம்ப அது நுடிநாக்கால் பாட்டுறீங்க?
கண்ணன் ஏதோ சவுண்டட் வெரி டிஃப்ரெண்ட் த லிரிக்ஸ் இல்லை ஜேம்ஸ்? கண்ணன் வந்தான் அந்த ஸ்பஷ்டமாகவே வரலையேப்பா. ஓல்ட் சாங்ஸ் பாடுறச்ச, அதுவும் இந்த மாதிரி ஸ்டால் வேர்ட்ஸ் பாடின பாட்டு பாடிச்சு தயவு செஞ்சு லிரிக்கல் வேல்யூவை குறைச்சிடாதீங்க. எனக்கு இளையராஜா சார் பாட்டு பாடணும்னு வந்திருக்கு. சாங்ஸ் விச் ஹவ் செலக்டட் ஆர் எதிலும் இங்கே இருப்பான் ஃப்ரம் பாரதி அண்ட் வீட்டுக்கு வீடு ஃப்ரம் கிழக்கு வாசல். எதிலும் பாடுங்க. வரி புலியத தரித்தவன் ஏழில் கண்டேன், பிறப்பெனும் பிணி அறுப்பவன் துணை கொண்டேன், தமிழ் கவி தரும் எனக்கொரு வரம் தர திருவுளம் வேண்டும், சகத்தினுக்கெனை தரத்தகும் நெறி வகுத்திட துணை வேண்டும், ஆலம் கரு நீலம் என தெரியும் ஒரு கண்ணன், அண்டும் திரு தொண்டன் எனும் அடியார்க்கொரு தொண்டன், பற்று தலைக்கு நெருப்பவன் ஒற்றை கணத்தில் அழிப்பவன், நெற்றி பிறைக்குள் நெருப்பை வளர்த்து எதிலும் இங்கு இருப்பானவன் யாரோ, எனக்குள்ளவன் இருப்பானறிவாரோ. ஆல்மோஸ்ட் ஃப்ளாலெஸ். தேங்க்யூ. ரொம்ப அழகாக பாடுற. ஒரே ஒரு இது நீ அடிஷ்னல் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னா, இன்னும் வாயை திறந்து அழுத்தமாக உச்சரித்து பாடினா உன் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் ஒரு 40% இம்ப்ரூவ் ஆகிடும். ஓகே, திஸ் இஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். தேங்க்யூ டு அதர்ஸ். டெஃபினெட்லி வி ஷேர் தி சேம் இன்ஃப்ளூயன்ஸ். தேங்க்யூ மேம். உள்ள சமைச்சில் வாயெல்லாம் ஒட்டிக்கிச்சு, அதனால் தமிழ் உச்சரிப்பு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த சில்னஸ்லேருந்து வெளில வரத்துக்குள்ளே பாடி முடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஜனனி மற்றும் வனிதா. எனக்கு இளையராஜா சாரோட கம்போசிஷன் பாடுற மாதிரி வந்திருக்கு. நான் செலக்ட் பண்ணியிருக்க பாட்டு வந்து தூங்காத விழிகள் 2 அண்ட் ராத்திரியில் பூத்திருக்கும். ராத்திரியில் பூத்திருக்கும் பாடுங்க. ஓகே. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, சேலி சோலையை பருவ சுகம் தேடுமாலே, சேலி சோலையை பருவ சுகம் தேடுமாலையை பகலும் உறங்கிடு, ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ, வீணையனும் மேனியிலே தந்தினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம், வீணையனும் மேனியிலே தந்தினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், ஜீவனதி நெஞ்சினிலே ஆடும் ஓடும் ஓடும் புதிய அனுபவம், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ, ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ. All through you've been doing very well. Excellent performance. மை நேம் இஸ் வனிதா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். அண்ட் எனக்கும் ராஜா சார் சிட் தான் கிடச்சிருக்கு. நான் செலக்ட் பண்ண சாங்ஸ் வந்து நின்னை சரணடைந்தேன் அண்ட் பாடு நிலாவே. பாடு நிலாவே பாடுங்க. பாடு நிலாவே தேன் கவிதை பூமலர, பாடு நிலாவே தேன் கவிதை
மலர. வனிதா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சு. Okay. பட் ஓவரால் இட் வாஸ் குட் ஆக்சுவலி. Thank you. சூப்பர். Thank you. ஆல் தி பெஸ்ட். குட் ஷோமா, நல்லா பாடினீங்க. ரெண்டு பேருமே ப்ரொஃபஷனல் லெவலில் பாடிட்டு இருக்கீங்க. Thank you so much. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் இன்னும் தட்டி கொட்டி சரி பண்ணது சில இடங்கள் தான். பட் ஆன் த ஹோல் பர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். Thank you மேம். ஏன் வனிதா அந்த தேன் கவிதையில் வர சங்கதி பாடுறீங்களா? அது பாட. பாட நிலாவே தேன் தேன் கவிதை. இது வந்து உன்னோட சொந்த சங்கதி, பாராட்டுறேன். ஆனால் 3 தடவை நீ அதே பாடும்பொழுது ஆமாம் இல்லை சாரி ஒன்றும் இல்லை. ஆமாம் ஒரு தடவை அப்படி பாடு, அடுத்த தடவை பாடு, 3ஆவது தடவை சொந்த. ஓகே ஓகே தட்ஸ் குட் ஷோ. Thank you.